वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற பூந்தமல்லி ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலயத்தினை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். சென்னையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூந்தமல்லியில் ஸ்ரீ தையல் நாயகி உடனுறை ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சுமார் 1000 வருடம் பழமையானது என அறியப்படுகிறது. ஸ்ரீ வைத்தீஸ்வரரும் ஸ்ரீ தையல் நாயகியும் இக்கோவிலின் பிரதான தெய்வங்களாகும். மிகவும் பிரம்மாண்டமான பிராகாரங்களை உடைய இவ்வாலயத்தில் வைத்தீஸ்வரர் சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். அம்பாள் தையல் நாயகி தெற்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கோவிலின் கிழக்கு பகுதியில் நுழைவாசல் இருந்தாலும் கோவிலின் பிரதான வாசல் மற்றும் ராஜகோபுரம் வடக்கு நோக்கி உள்ளது. நுழைவாயிலின் இருபுறமும் சிற்ப வேலைப்பாடுகள் காண்பதற்கு பிரமிப்பூட்டும் வகையில் உள்ளன. சீர்காழிக்கு அருகே வைத்தீஸ்வரருக்காக பழம்பெரும் கோவில் இருப்பதால் இக்கோவில் உத்தர வைத்தீஸ்வரன் கோயில் என அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் மூலவர் வைத்தீஸ்வரர் நோய்களை குணப்படுத்தும் விளைவுகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. மக்கள் கோவிலுக்கு வந்து தங்கள் நோய்களிலிருந்து குணமடைய பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் ஈஸ்வரருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அபிஷேகம் மற்றும் விசேஷ பூஜைகள் செய்கின்றனர். இந்த கோவிலில் செவ்வாய் எனப்படும் ஸ்ரீ அங்காரகன் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. எனவே செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார ஸ்தலமாக இவ்வாலயம் கருதப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ அங்காரகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இந்த கோவிலின் சிறப்பான அம்சம் என்னவென்றால், மாசி மாதம் 21, 22, 23, 24 மற்றும் 25 ஆகிய 5 தேதிகளில் காலை 6 மணி அளவில் சூரிய கதிர்கள் நேரடியாக மூலவராகிய வைத்தீஸ்வரர் மீது விழுகின்றன. இது சூரிய பூஜை அல்லது சூரிய கடவுளால் சிவ வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. இவ்5 நாட்களில் இந்த நிகழ்வு 5 முதல் 6 நிமிடங்கள் வரை நீடிக்கிறது. இந்த கோவிலின் மற்றுமொரு தனித்துவமான அம்சம் கிழக்கு கோபுரத்திற்கு அருகிலுள்ள விடுதலை சனியாகும். இங்கே சனீஸ்வரர் கிழக்கு நோக்கி தனியாக சேவை சாதிக்கிறார். அவருக்கு முன்னால் நளனும் தமயந்தியும் உள்ளனர். சனி பகவானிடமிருந்து நளன் விமோச்சனம் பெற்ற இடம் என நம்பப்படுகிறது. ஸ்ரீசக்கரம், சுப்பிரமணிய சக்கரம் மற்றும் சிவச்சக்கரம் ஆகியவை ஆதிசங்கரால் கோவிலின் உள்பிராகாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பிரதி பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த சக்கரங்களுக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இக்கோவில் பிரார்த்தனை ஸ்தலமாக உள்ளது. கோவில் காலை 6 மணி முதல் பகல் 12:30 வரையும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 8:30 வரையும் பக்தர்களின் வழிபாட்டிற்கு திறந்திருக்கும். சென்னை, தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களிலிருந்து இங்கு வருவதற்கு பேருந்து வசதிகள் உள்ளன. இத்தகு சிறப்புகளை உடைய பூந்தமல்லி வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு நாமும் ஒருமுறை சென்று பகவானையும் அம்பாளையும் வழிபட்டு வாழ்க்கையில் மேன்மை உருவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
அன்பு நண்பர்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது பெரும்பாக்கம் NK ராஜா. ஹரி ஓம்.